அதனால இதே மாதிரி விதேசத்துல போய் மாட்டின்றவன் சிராத்தம் நடக்க வேண்டிய அன்னைக்கு சிராத்தம் பண்ண முடியலேங்கிற ஒரு பశ్చాத்தாபத்தோட கூட மனஸ்திருப்திக்காக 2 பேரும் கூப்பிட்டு அன்னம் போட்டு ஏதோ ஒரு மாதிரி பித்திருக்கள் ஞாபகமா ஏதோ ஒரு கர்மாக்கள் பண்ணிட்டு எப்போ பாரத தேசத்துக்கு வராலோ அதை ஒட்டி கிருஷ்ணபட்ச அஷ்டமியிலையோ ஏகாதசியிலையோ விட்டு போன சிராத்தத்தை பண்ணிடணும். பண்ணினாத்தான் இவனுக்கு மேற்கொண்டு நல்ல காரியம் பண்றதுக்கோ ஒரு கோவிலுக்கு போறதுக்கோ அதிகாரத்தன்மை வரும். இவன் சிராத்தத்தை பண்ணாத பரியந்தம் தேவதா உபாசனத்துக்கு இவனுக்கு அதிகாரம் இல்லை. அதனால வரும்போதே முன்னாடியே போன் பண்ணி கேட்டுண்டு எப்போ அந்த விட்டு போன சிராத்தத்தை பண்ணக்கூடிய திதிகள் வருதுங்கிறத கேட்டுண்டு வந்த உடனே விட்டு போன சிராத்தத்தை பண்ணிடுறது. இதுக்கு மேல ஒருத்தர் கேட்டார், ஒரு மாசம் கழிச்சு வந்தா இந்த நிலைமை 4-5 வருஷமா வரவே முடியல, அதுக்கப்புறம் வந்தா என்ன பண்றது அப்படின்னார். நீ 20 வருஷம் கழிச்சு வந்தாலும் 20 வருட சிராத்தத்தையும் பண்றதுக்கு மெத்தேடு இருக்கு தர்ம சாஸ்திரத்துல. நீ எத்தனை வருடம் விட்டு போனாலும் நீங்க வாங்கோ எத்தனை என்னங்கிற சொல்யூஷனை சொல்றதுக்கு தர்மசாஸ்திரத்துல வழிமுறைகள் இருக்கு. அது தெரிஞ்சுட்டு விட்டு போன சிராத்தத்தை பண்ணி பித்திருக்களுடைய ஆசீர்வாதத்தை அடைஞ்சாதான் புத்திர பௌத்திராதி அபிவிருத்தி வம்சத்துல வாழையடி வாழையா வம்சமிருத்தியாய் சௌக்கியமா இருக்கும். அதனால அதுக்கு சுவாமி சூழ்நிலையை கொடுக்கட்டும்.